தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றது. அதிலிருந்து வெளியேறியவர்களுடைய பட்டியலை பார்க்கின்ற போது இப்போது நீண்டு கொண்டே செல்கின்றது. எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அல்லது மாற்றாக தமிழ் தேசியம் பேசுகின்ற அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்க சாத்தியப்பாடுகள் இருந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுவது அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றீடான ஒரு கூட்டமைப்பு உருவாகுவது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். அவ்வாறு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சாத்தியமான விடயத்தை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டை என்ற ஒரு கூற்றை முன்வைத்தால் நீங்கள் எவ்வாறு பதிலளிப்பீர்கள்? இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கேள்வி கேட்குற ஆரம்ப பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றீடாக ஒரு தலைமை உண்டு அவசியம் என்று சொன்னால் அதுக்கு பதிலுவோம். அதே சமயம் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி இப்போ பட்டியல் கூட்டமைப்பிலிருந்து விலகிற பட்டியல் கூடிக்கொண்டு வருது. அது உண்மை. இப்போ நேற்று வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து போட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் மட்டத்தில் செல்வாக்கு இழந்து கொண்டு போகுது. மக்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு மாற்றை தேடினோம்ன்றதுக்காக ஒரு மாற்றொன்றை உருவாக்கணுன்றதுக்காக இன்னும் ஒரு கூட்டமைப்பு பேரில் இல்லாமல் இன்னொரு கூட்டமைப்பு அதே கூட்டமைப்பை உருவாக்குறதுல அர்த்தம் இல்லை. அந்த வகையில் இன்னும் ஒரு கூட்டு முயற்சி ஒன்று நடைபெற்று அது வரப்போகிறதா இருந்தால் அது ஒரு அர்த்தபூர்வமான ஒரு மாற்று தலைமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் என்னென்ன விமர்சனங்களை கடந்த 10 வருஷமாக வச்சோமோ அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தான் கூடுதலாக நாங்கள் உருவாக்கணும். இல்லாட்டி இது வெறுமனே கூட்டமைப்பை மக்கள் நிராகரிக்க போய் நம்மன்றதுக்காக அரசியல் லாபம் தேடுறதுக்கு இன்னொரு கூட்டை உருவாக்குற ஒரு சந்தர்ப்பவாதமாகத்தான் நாங்கள் பார்க்கணும்.